பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம நம்மளுடைய பெருமாள், நம்மளுடைய அழகன், ஒரு அறிவன், எல்லாமே அவர் தான். அவருடைய அறிவுத்திறனுக்கு நம்ம எல்லாம் ஈடே ஆக மாட்டோம். செல்வத்தை ஆள்வதை எப்படி என்பதை கற்றுக்கொள்வதும் அவர்கிட்ட தான். அவ்வளவு பெரிய அற்புத சக்தி நம்ம பெருமாள் என்னன்னா, அவரை நம்ம எப்படி வீட்டுல வச்சு வழிபடலாம், என்னெல்லாம் பண்ணலாம், எந்த மாதிரி போட்டோ வீட்டுல வைக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்குள்ள ஒரு கேள்விகளாகவே இருக்கும். பெருமாளை எந்த கோலத்தில் வைத்து வழிபடலாம், எப்படியுமே எந்த இடத்துல இருந்தாலும் அவர் நம்மளுக்கு பவர்ஃபுல்லா தான் இருப்பார். பெருமாள் எல்லா விதமாகவும் நம்மளுக்கு காட்சி கொடுத்திருப்பார். குழந்தை ரூபமாக, வாலிபனாக, வயதானவனாக, ரொம்ப ராட்சசத்தன்மையாக, எல்லா ரூபமாகவுமே நம்மளுக்கு காட்சி கொடுத்திருப்பார். ஆமை ரூபமாகவும் எடுத்துக்கலாம், மீன் ரூபமாகவும் எடுத்துக்கலாம். அவர் ஒவ்வொரு மனிதனினுடைய உருவம் மட்டும் இல்லாமல் மிருகங்களின் உருவத்திலையும் அவர் புகுந்து நம்மளுக்கு காட்சி கொடுத்துக்கிட்டே இருக்கு. எதை நம்ம பண்ணியா அப்படிங்கும் போது அந்த இடத்திலும் வராகராக நமக்கு வராக பெருமாளாக காட்சி கொடுத்திருப்பார். அவ்வளவு அற்புத சக்தி வாய்ந்த பெருமாளை எந்த ரூபத்தில் நம்ம வழிபடுவது அப்படிங்கிறது முதலில் மிக அற்புத சக்தி பெருமாள் வெங்கடாஜலபதி தான். அவர் தான் முதன்மையான வழிபாட்டில், பெருமாள் வழிபாட்டில் முதன்மையாக நிற்கிறார். அவருடைய வழிபாடு நம்மளுக்கு உலகியல் பற்றுடையவர்களுக்கு அது ரொம்ப முக்கியமானது. ஏன் வெங்கடாஜலபதி போட்டோ அவ்வளவு அருமையான போட்டோ. அது யாருக்கிட்ட நம்ம வைக்கிறோம்னா, பிசினஸ் பண்றவங்க, வியாபார தந்திரம் உள்ளவர்களுக்கு, நல்ல சாணக்கிய புத்தி வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த பெருமாள் அதி அற்புதமான ஒரு இதா தருவார். பாத்தீங்கன்னா, குபேரன் தன் கல்யாணத்துக்கு குபேரன் கடன் வாங்குவார். அந்த கடனை கிடைப்பதற்கு அவர் அப்படி நிலையா நின்று நம்மகிட்ட இருந்து பணத்தை வாங்கி வசூல் பண்ணி குபேர கடனை அடைச்சுக்கிட்டே இருக்கார். இருக்கிறதுலே பெரிய செல்வந்தரும் அந்த கடவுள் தான். கடன் இருக்கிறவன் நம்ம எல்லாம் பயப்படும், ஐயோ கடன் இருக்கே கடன் இருக்கே கடன் இருப்பவன் பணக்காரன் ஆவதும் இந்த தெய்வத்தால் தான். அதனாலதான் இந்த தெய்வத்தை பெரிய பெரிய பணக்காரர்களாம் வணங்கிட்டு அப்படியே செல்வத்தை அள்ளி அள்ளி கொட்டிக்கிட்டு போயிடுறாங்க. அந்த பெருமாளை நம்ம வீட்டுல வைத்து போட்டோ வடிவத்தில் வழிபடலாம். அது ரொம்ப அற்புத சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இந்த பெருமாள் பாத்தீங்கன்னா எப்படி இருப்பாருன்னா, அவருடைய பாதம் ரொம்ப அற்புதம். பெருமாளுடைய வெங்கடாஜலபதி பாதம் அதே அற்புதமான மகாலட்சுமி குடியிருக்கிற பாதம். அதே சமயம் பாத்தீங்கன்னா சங்கு சக்கரம் எதிரிகளையும் கடன்களையும் தும்சமாக்கி விடும். அந்த மாதிரி அவ்வளவு அற்புத சக்தி. உங்களுக்கு சக்கரம்ங்கிறது நம்மளுக்கு வடமேற்கு திசையை நம்மளுக்கு ஆக்டிவேட் வளர்ச்சியின் உச்சத்தை ஏற்றுவதற்கு, எதிரிகளை இதை நம்மளுடைய கெட்ட குணங்கள் எல்லாம் அழித்து நம்ம ஒரு நல்ல செயல்பாடுடன் கொண்டு வருவதற்கும் இந்த சக்கரம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சங்குங்கிறது மகாலட்சுமி வம்சத்துக்குரியது. பிரணவ மந்திரத்தை ஓதக்கூடிய உச்சாட மந்திரமாக இருக்கக்கூடியது சங்கு. அந்த சங்கும் நம்மளுடைய பிரணவ சக்தியான நம்மளுடைய ஆத்ம சக்தியை ரொம்ப உயிர் சத்தாக எடுத்துட்டு வருவது, அதுவும் நம்மளுக்கு ரொம்ப அதி முக்கியமானது. இந்த சங்கு சக்கரம் ரெண்டையும் கையில வச்சுட்டு, சங்குங்கிறது ஒளி தத்துவமும், சங்குங்கிறது ஒளின்னா சவுண்டு தத்துவத்தையும், சக்கரம்ங்கிறது ஒளி அந்த நம்மளுடைய வெளிச்சத்தை குறிப்பதாகவும் இருக்கும். இந்த ஒளி ரெண்டுமே நம்மளுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்கக்கூடியது. இந்த ரெண்டையும் கையில் வைத்து கொண்டு அவர் இந்த உலகத்தை ஆளக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக, ஆதி சக்தியாக நம்மளுடைய வெங்கடாஜலபதி அவ்வளவு விஸ்வரூப காட்சியாக இருக்கிறார் அப்படிங்கிறதான் எடுத்துக்கலாம். அந்த பெருமாளை அப்போ சங்கு சக்கரம் பாதம் இந்த மூன்றும் ஐடென்டிஃபை ரொம்ப இதா காமிக்கிற அந்த பெருமாள் போட்டோ உங்களுக்கு அதிசக்தி வாய்ந்ததாக இருக்கும். முதல்ல இப்ப இந்த சங்கு சக்கரம் யார் வீட்டில் ரொம்ப பெருமாளும் இருப்பாரு, பக்கத்துல சங்கு சக்கரம் பாதம் இது ரொம்ப ஹை பண்ணி ரொம்ப பவரா அப்படி காமிப்பாங்களா, அண்டர்லைன் பண்ணி காமிக்கிற மாதிரி, ரொம்ப ஜூம் பண்ணி காமிக்கிற மாதிரி அந்த போட்டோ இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். மகாலட்சுமி வம்சத்துக்குரியதாகவும், ஒளி தத்துவத்தை உங்களுக்கு நிர்ணயம் பண்ணுவதற்குரியதாகவும் இருக்கும். இந்த ஒளி தத்துவம் கண்ணும் காதுமையும் நம்மளுக்கு எடுக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த கண்ணுங்கிறது நம்மள்கிட்ட இருந்து ஒளியை பரப்பி அந்த எல்லா சக்திகளுக்கிட்டையும் நம்ம பாக்குறோம். காதுங்கிறது எல்லா வெளியில உள்ள சவுண்ட் எல்லாம் உள்ளுக்கு ஈர்க்கக்கூடிய தன்மையாக இருக்குது. ஒண்ணு ஈர்ப்பாகவும் ஒண்ணு வெளியில ஸ்ப்ரெட் பண்ணக்கூடியதாகவும் இருப்பதனால் இது ரொம்ப அதிசக்தி வாய்ந்ததாக இருக்கும். இந்த ரெண்டையும் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய
மிகப்பெரிய சக்தி நம்ம வெங்கடாஜலபதிக்கு இருக்குது அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கு. இப்ப இந்த பாதம் தான் நம்மளுடைய கர்மாக்களை குறைக்கக்கூடிய எல்லா விஷயமும். நம்ம எந்த திசையில் போறோம் அப்படிங்கறதெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த பெருமாளுடைய பாதம். அதனால இந்த கர்மாவை மிக அழகா ஆக்டிவேட் பண்ண, நல்ல விதமாக ஆக்டிவேட் பண்ணக்கூடிய இந்த பாதம் நமக்கு முக்கியமானது. அதாவது பெருமாள் அவதாரத்தில் பாதத்துக்கு மிக முக்கிய பங்கு உண்டு. பரதனுடைய பாதம் சரி, ராமனுடைய பாதத்தை வைத்து பரதன் ஆண்டதும் சரி, வாமன பாதத்தால் உலகை அளந்ததும் சரி, பெருமாள் பாதத்தால் உலகத்துக்கு நமக்கு நன்மை செய்வதும் சரி, நம்மளுடைய ஸ்ரீ ரங்கநாதர் பாதத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி உட்கார்ந்திருப்பதும் சரி, இந்த பாதம் ஒவ்வொரு பாதமும் ஒவ்வொரு நம்மளுக்கு படிப்பனையை கொடுக்கிறது அப்படிங்கிறது. அதனால பெருமாள் பாதம் இங்க மிக அதி முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருப்பதினால் இந்த பாதமும் அந்த பெருமாளுக்கு அந்த வெங்கடாச்சலபதி போட்டோல முக்கியமான பங்காக இருக்கணும். பாதம் தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும். இந்த போட்டோ நம்ம வீட்டுல வெங்கடாச்சலபதி போட்டோ சொல்லிட்டு சங்கு சக்கரம் பாதத்துடன் அவருடைய தோற்றம் பளிச்சுன்னு தெரியணும். அதுதான் மிக முக்கியமானது. அதை நீங்க ஏற்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த போட்டோ பாத்தீங்கன்னா உங்க வீட்டினுடைய வாயிலை நோக்கி உங்க வாசப்படி நிலவாசலை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஏன் நிலவாசலை பார்த்து இருக்கணும் அப்படின்னா, பெருமாள் வசூலுக்குரியவர். உங்க வீட்டுக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்ககிட்ட வசூல் பண்ணாம விட மாட்டார். மகாலட்சுமியை வீட்டின் நிலவாசலுக்கு மேல வைக்கணும். பெருமாளை வீட்டின் நிலவாசலை எதிர்நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும். வீட்டில் உள்ள வாசலை பார்த்து கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கணும். உங்க வீட்டுக்குள் நுழையிறவங்க அத்தனை பேரும் பெருமாளுடைய பார்வையில் பட்டாலே உங்களுக்கு தர வேண்டிய பணங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அவர் உள்ளுக்கு ஈர்த்து கொடுத்து விடுவார். அப்படிங்கிறதுனால நம்ம பெருமாள் போட்டோ வீட்டின் வாசல் நிலைவாசலை பாக்குற மாதிரி வச்சீங்கன்னா அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பிசினஸ் பண்ற இடத்துல பெருமாள் போட்டோ உங்களுடைய தலைக்கு மேல இருப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். தலைக்கு மேல இருந்தால் நீங்க தலைக்கு கீழே அந்த பெருமாள் போட்டோ உங்க தலைக்கு மேலேயோ இல்லாட்டா கொஞ்சம் உங்களுக்கு உங்க 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 பின்பக்கம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த போட்டோ நீங்க யார்கிட்ட எது பேசினாலும் சாதுர்த்தியமாக பேசி வியாபாரத்தில் வெற்றியை பெற்று விடுவீர்கள். அதே மாதிரி வியாபாரத்தில் உள்ள வருமானத்தையும் ரெட்டிப்பாக்கி கொடுக்கக்கூடிய அந்த பெருமாளுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு அப்படிங்கிறது. எப்பவுமே பெருமாள் போட்டோ வியாபாரத்தில் வைக்கும் போது முதல் வியாபாரம் முதல் போனி பெருமாளுக்குன்னு ஒதுக்கிடணும். ஒதுக்கிட்டு அது பெருமாளுக்குள்ளன்னு சொல்லிட்டு காணிக்கையாக நம்ம தனியா வச்சுட்டு அதுக்கப்புறம் போனியை நம்ம நிறைவு செய்யணும். கடைசியாக வர போனியை மகாலட்சுமிக்காக ஒதுக்கிடணும். இந்த ரெண்டு போனியையும் நீங்க ரெண்டு இடத்துலயும் மகாலட்சுமி நிக்கணும். நம்மளுக்கு நம்ம வருமானத்தை நிலத்தி வைக்கணும். பெருமாள் வருமானத்தை வசூல் பண்ணணும். அத முதல் போனியை வசூலாக எடுப்பதற்காக அது பெருமாளுக்கு கொடுத்துடணும். ரெண்டாவது கடைசியாக வர்ற போனியை மகாலட்சுமிக்காக நம்ம வச்சிடணும். இப்படி ரெண்டு வருமானத்தையும் நம்ம பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டோம்னாலே நம்மளுக்கு அந்த வியாபார தளத்தில் வெற்றியை நோக்கி பயணங்கள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும். இப்போ இந்த பெருமாள் போட்டோவுடன் நம்ம மகாலட்சுமியும் சேர்ந்து இருக்கலாமா அப்படின்னா, பெருமாள் அப்படி நின்ற கோலத்தில் இருக்கும்போது மகாலட்சுமி அப்படி உட்கார்ந்த நிலையில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற போட்டோ நீங்க நிறைய கடன் வயப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரி போட்டோக்களை வைத்து வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு கடன்கள் சீக்கிரம் குறைவதாக இருக்கும். அதாவது பெருமாள் நின்ற கோலத்திலும் மகாலட்சுமி உட்கார்ந்த நிலையில் ஒரே போட்டோல பெருமாள் நின்ற இது உட்கார்ந்த நிலை இருக்கும்போது இவங்களுக்கு கடன் பிரச்சனை நிறைய இருக்கும். இவங்க இந்த போட்டோ வைத்து வழிபாடு பண்ணி பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் சரியான கணக்கு பணத்தை சேகரித்து வைத்து அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் குறையும், அந்த வருமானமும் கூடும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால அந்த மாதிரி போட்டோ கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி போட்டோ வைத்து வழிபடணும். இந்த மாதிரி போட்டோ ஒரு 5 போட்டோ ரெடி பண்ணி ஃப்ரேம் பண்ணி யாருக்காச்சும் உங்களுக்கு பிடித்த யாருக்காச்சும் ஒருத்தருக்கு 5 பேருக்கு அந்த போட்டோ கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் கடன் தொல்லை அடைந்து விடும் அப்படிங்கிறது அர்த்தம். யாரு மிக முக்கியமான பூஜையில் சிறந்து விளங்குபவர்களோ சும்மா கடமைக்கு ஏனையதான போட்டோ கொடுத்தீங்கன்னா அந்த போட்டோ யாரும் வழிபட மாட்டாங்க. உங்க போட்டோ எல்லாரும் அந்த போட்டோ பார்த்தோன்னே ஐயோ இவ்வளவு அழகான பெருமாளா, இவ்வளவு அழகா மகாலட்சுமியா, இது என்ன நோக்கி வந்துருச்சா அப்படி சொல்லிட்டு அந்த போட்டோவை எடுத்து பவ்யமாக அன்புடன் அதை அரவணைச்சு யாரு பூஜை பண்றாங்களோ அந்த பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு கடன் பிரச்சனை குறையுது. இது குறைஞ்சது ஒரு 5 பேருக்கு கொடுத்துட்டீங்கனாலே அந்த 5 பேரும் மிகச்சிறந்த நபர்களா இருக்கணும், பெருமாளை நேசிக்க தெரிந்தவர்களா இருக்கணும், மகாலட்சுமியை வரமாக பெற்றவர்களாக இருக்கணும். அந்த மாதிரி நபர்களுக்கு அந்த போட்டோ கொடுக்கும். சும்மா எல்லாருக்கும் அள்ளி கொடுக்க முடியாது. அதுவே போட்டோவுடைய கோலமும் ரொம்ப முக்கியம். சும்மா சாதாரணமாக உங்களுக்கு பார்த்தோன்னே எளிமையாக இருக்கிற போட்டோவெல்லாம் வாங்காதீங்க. அந்த போட்டோ நல்ல வசீகரிக்குமான தோற்றத்துடன்
உங்களை கவர்ந்து இருக்கணும், அது வாங்குறவங்களையும் கவர்ந்து இழுக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி போட்டோவா எடுத்து வாங்குங்க. எப்பவுமே ஒரு போட்டோவை கொடுக்கும் போது தனித்து கொடுக்காதீங்க. அதுக்குனான பூவு இல்லாட்டா அதுக்கு ஒரு அரிசியோவோ ஏதாச்சும் இல்லாட்டா பச்சை கற்பூரம் இல்லாட்டா மறிக்கொழுந்து இந்த மாதிரி வைத்து அந்த போட்டோவை வந்து தானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மிக சிறந்த இரட்டிப்பான பலனை கொடுக்கும். அதனால உங்களுக்கு அந்த போட்டோவை வந்து மகாலட்சுமி வந்து உட்கார்ந்த நிலையில் நம்மளுடைய பெருமாள் நின்ற நிலை இருக்கிற போட்டோவை தானமாக கொடுக்கும் போது உங்களுக்கு ரெட்டிப்பு பலனாக கிடைக்கும். உங்களுக்கு மிகப்பெரிய சக்தியான கடனை அடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வல்லமை உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். அதனால இந்த போட்டோவை தானம் கொடுப்பது நல்லா இருக்கும். தானம் கொடுத்துட்டு அந்த 5 நபரும் உங்களுக்கு பூஜை பண்றாங்களான்னு மட்டும் கவனிங்க. கரெக்டா பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களோ உங்களுக்கு கடன் பிரச்சனை தீர்ந்து போகும் அப்படிங்கிறது. முதல்ல உங்க வீட்டுல பூஜை பண்ணணும். அந்த பெருமாள் போட்டோவை வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறவுதான் 5 போட்டோ வாங்கி கொடுக்கணும். இது உங்களுக்கு கரெக்டா நீங்க வந்து அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா மிக சிறந்த அந்த போட்டோவுடைய வலிமையை நீங்க பெற்றது போல் இருக்கும். அதே போல் பாத்தீங்கன்னா பெருமாள் வந்து சயன கோலத்து பெருமாள் போட்டோ வந்து ரொம்ப அற்புத சக்தி வாய்ந்தது. எதுக்குன்னா நோய் நொடியை தீர்க்கக்கூடிய மிக அற்புத சக்தி கொடுக்கக்கூடியது சயன கோலத்து பெருமாள். அந்த சயன கோலத்து பெருமாள் வந்து ஸ்ரீ ரங்கநாதர் தான். ஸ்ரீ ரங்கநாதர் போட்டோவை யார் வீட்டில் வைத்து அடிக்கடி பாக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த மருத்துவ செலவுகள் கண்டிப்பா குறையும். அதே சமயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோய்களின் தாக்கம் கண்டிப்பாக குறைஞ்சுகிட்டு இருக்கும். இந்த ஸ்ரீ ரங்கநாதர் போட்டோ வந்து நீங்க பூஜை ரூம்ல வைக்கட்டுமா, அதெல்லாம் வேண்டாம். நீங்க அடிக்கடி கண்ணுல பாக்குற மாதிரி தூங்கி எந்திரிச்சோன்னா பாக்குற மாதிரி அதை வந்து எப்பவுமே பாத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க செல்ல ஸ்கிரீனாக வச்சுக்கலாம், இல்லாட்டா உங்க வீட்டு ஹால்ல வச்சுக்கலாம். அதை வந்து உங்க பார்க்கும்போது உங்களுடைய கம்ப்யூட்டர்ல ஸ்கிரீன் போர்டா வச்சுக்கலாம். அது அந்த ரங்கநாதர் வந்து பார்த்தோன்னு தெரியற மாதிரி இருந்தா உங்க வீட்டில் வந்து உங்களுக்கு நோயின் அளவு குறைந்து உங்களுக்கு அந்த பணம் வந்து அவ்வளவு விரயமாகிட்டு இருக்கும். ஆஸ்பத்திரிக்கு ஆகுன சின்ன சின்ன நோய்க்கு போகும், அது என்ன பெரிய காசா போயிரும். இந்த மாதிரி அதிகமாக நோய் நொடிகளுக்காக காசு செலவு பண்றவங்க ஸ்ரீ ரங்கநாதர் போட்டோவை வந்து வீட்டில் வைத்து வழிபாடு பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த ஆஸ்பத்திரிக்காக செலவு பண்ற காசு விரயமாகுவதே தடுக்கப்படும். இந்த மாதிரி ஸ்ரீ பெருமாள் போட்டோவை நீங்க வெவ்வேறு விதமாக வழிபாடுறது, பெருமாள் எந்த ரூபத்தில் வழிபாட்டாலும் அழகுதான். ஆனா நரசிம்ம அவதாரத்தை வீட்டில் வைத்து வழிபாடுவது மிக தவறான விஷயமாக இருக்கும். ஏன்னா நரசிம்மர் வந்து பிறப்பில்லை, அவர் வந்து திடீர்னு தோன்றியவர். அது கோபத்தில் தோன்றியவர், தூணிலிருந்து தோன்றியவர். அதனால அவர் கோபத்தினுடைய எப்போ நம்மளுக்கு நம்ம வீட்டுல அவரை வச்சு வழிபாடு அந்த போட்டோடைய வழிபாடு பண்ணணும்னா எப்ப நம்மளுக்கு அந்த கோப தூண்டுதல் ஏற்படுதுன்னே நம்மளால சொல்ல முடியாது. அந்த கோப தூண்டுதல ரத்தம் சிந்தும் தன்மையாக உடையதாக மாறிவிடும். அதனால ஸ்ரீ நரசிம்மரை மட்டும் கோயிலில் வைத்து வழிபாடுவது மிக சிறப்பாக இருக்கும். ஆதிசேஷன் வழிபாடும் ஸ்ரீ நரசிம்மர் வழிபாடு ரெண்டுமே நம்ம கோயில் வைத்து வழிபடுவது மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா பாம்பின் தோற்றம் நம்ம வீட்டில் வைத்து வழிபடுவது மிக சரியாக இருக்காது, ராகு கேது தோஷத்துக்குரியதாக மாறிவிடும். அதனால இது ரெண்டும் வந்து நம்ம வந்து கவனமாக வைத்து மீதி எல்லா போட்டோவும் சிறு பெருமாள் போட்டோ அனைத்தும் உங்களுக்கு வரம் கொடுக்கும் வள்ளலான பெருமாளுடைய போட்டோ தான். எல்லா போட்டோவும் உங்களுக்கு வரம் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. நரசிம்மரும் வரம் கொடுக்கவர் தான். அது கோயில் பெற்று போய் வரம் பெறுங்க. நீங்க தேடி போய் வரம் பெறணும். நரசிம்மரர் ஆதிசேஷன் எல்லாம் மற்றவங்களெல்லாம் உங்க வீடு தேடி வந்து உங்களுக்கு வரம் கொடுக்க ரெடியா இருப்பாங்க. இந்ததான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும். இந்த மாதிரி பெருமாள் உங்க வீட்டு இல்லங்களில் நிறைந்து உங்க எல்லா செல்வங்களையும் அள்ளி கொடுத்து உங்களுக்கு வளமான வாழ்க்கை வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.